வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் முக்கோணவியல் பயிற்சி 6.4ல 5வது கணக்கு பார்க்க போறோம். 66 மீட்டர் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி எனில் பின்வருவனவற்றை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. விளக்கு கம்பத்தின் உயரம் கண்டுபிடிக்கணும். விளக்கு கம்ப உயரத்திற்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். அடுத்து விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடி குடியிருப்பிற்கும் இடைப்பட்ட தொலைவையும் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ரூட் 3 மதிப்பும் கொடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது. இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு பக்கத்துல ஒரு விளக்கு கம்பம் இருக்குது. சோ விளக்கு கம்பத்தை அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து விளக்கு கம்பம் இந்த மாதிரி இருக்கிறதா வச்சுக்கிறோம் அப்படின்னா, அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து இந்த விளக்கு கம்பத்திற்கு உச்சியை ஏற்ற கோணத்துல பாக்குறாங்க. சோ இதனுடைய உச்சியிலிருந்து இதனுடைய உச்சியின் ஏற்ற கோணத்துல பாக்குறாங்க. ஏற்ற கோணத்தை குறிக்கும் போது பார்வை கோடு வரைந்து இங்க ஏற்ற கோணம் குறிக்கிறோம். ஏற்ற கோணம் 60 டிகிரி. முதல்ல இருக்கக்கூடியது ஏற்ற கோணம், ரெண்டாவது இருக்கக்கூடியது இது அடியை பார்க்கக்கூடிய இறக்க கோணம். சோ இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து விளக்கு கம்பத்தின் அடியை இறக்க கோணத்துல பார்க்கிறாங்க. சோ அடிய இறக்க கோணம். சோ இறக்க கோணம்ங்கும் போது பார்வை கோட்டிலிருந்து எவ்வளவு டிகிரி இறக்க கோணம்? 30 டிகிரி இறக்க கோணத்துல பார்க்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த கோடும் இணை கோடுகள். இது ஒரு குறுக்கு வெட்டி. சோ குறுக்கு வெட்டி ஏற்படுத்தக்கூடிய ஒன்று விட்ட கோணம் சமமா இருக்கும். அதன்படி இந்த கோணமும் நமக்கு 30 டிகிரியாக இருக்கும். இப்போ நம்ம அனைத்துக்கும் பெயரிடலாம். ABCDE. இதுல ABங்கிறது நமக்கு அடுக்குமாடி குடியிருப்பு, EC அப்படிங்கிறது நமக்கு விளக்கு கம்பத்தின் உயரம். இங்க அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் நமக்கு கொடுத்திருந்தாங்க 66 மீட்டர். சோ இது 66 மீட்டராக இருக்கும்போது இதுவும் 66 மீட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு அளவுகளும் இணையாகவும் சமமாகவும் இருக்கும். சோ இந்த DEங்கிற அளவை நம்ம H மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த அளவு நமக்கு தெரியாது, அதை Hன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான விளக்கு கம்பத்தின் உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த H மற்றும் 66 ரெண்டையும் கூட்டணும். சோ 66 பிளஸ் H மீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கும் இடையே உள்ள தொலைவு நமக்கு தெரியாது, அதை X மீட்டர்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது X மீட்டராக இருக்கும்போது இதுவும் நமக்கு X மீட்டராக தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் இணையாகவும் சமமாகவும் இருக்கும். சோ AD ஈக்குவல் டு BC ரெண்டுமே X மீட்டராக தான் இருக்கும். இங்க நமக்கு ரெண்டு செங்கோண முக்கோணம் அமைது. இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம். சோ இந்த செங்கோண முக்கோணத்துல இருக்கக்கூடிய 30 டிகிரிக்கு tan விகிதம் எடுக்கிறது மூலமாக X இன் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். X இன் மதிப்பு தெரியும் போது இந்த செங்கோண முக்கோணத்துல இருக்கக்கூடிய 60 டிகிரிக்கு tan விகிதம் எடுக்கிறோம். சோ X மதிப்பை வச்சு இந்த H இன் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். H தெரியும் போது நம்ம விளக்கு கம்பத்தின் உயரத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம படத்துல வரைந்தது அனைத்தையும் எடுத்து எழுதியிருக்கிறோம். ABங்கிறது அடுக்குமாடி குடியிருப்பு. அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் நமக்கு கொடுத்துட்டாங்க. CE அப்படிங்கிறது விளக்கு கம்பம். விளக்கு கம்பத்தின் உயரம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 66 பிளஸ் H மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. BCங்கிறது நமக்கு அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் விளக்கு கம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவு. இதை Xன்னு சொல்லி எடுத்திருக்கிறோம். இந்த BCயும் ADயும் சமம். சோ ADயும் நமக்கு X மீட்டராக மாறிடும். AB மற்றும் CD ரெண்டும் சமம். சோ CD இன் மதிப்பும் நமக்கு 66 மீட்டராக மாறிடும். இப்போ நம்ம முதல்ல இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்து X இன் மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சிறிய செங்கோண முக்கோணம் ABCயை எடுத்துக்கிறோம். ABCல இருக்கக்கூடிய 30 டிகிரி கோணத்திற்கு tan விகிதம் எடுக்கிறோம். tan விகிதம் எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னா, tan தான் எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கம் ரெண்டையும் தொடர்புபடுத்தக்கூடிய முக்கோணவியல் விகிதம். சோ எதிர்ப்பக்கத்தின் மதிப்பு நமக்கு தெரியும், அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் AB பை அடுத்துள்ள பக்கம் BC. ABக்கு நமக்கு மதிப்பு தெரியும் 66 மீட்டர் பை BCக்கு Xன்னு சொல்லி எடுத்திருக்கிறோம். tan 30 டிகிரிக்கு மதிப்பு நமக்கு தெரியும் 1 பை ரூட் 3 ஈக்குவல் டு 66 பை X. நமக்கு தேவையானது X இன் மதிப்பு. சோ X இந்த சைடு குறுக்கு பெருக்கல்ல பெருக்கிறோம், ரூட் 3 இந்த சைடு குறுக்கு பெருக்கல்ல பெருக்கிறோம். சோ X பெருக்கல் 1 ஈக்குவல் டு X, 66 பெருக்கல் ரூட் 3 மீட்டர். இதுல ரூட் 3க்கு நமக்கு மதிப்பு கொடுத்திருந்தாங்க, அதை இங்க நம்ம பிரதியிடுறோம். 66 பெருக்கல் 1.732. சோ 1.732 66ஆல பெருக்கிறோம். 6 2 12க்கு 2 மீதி 1, 6 3 18 1 19க்கு 9 மீதி 1, 6 7 42 1 43க்கு 3 மீதி 4, 6 4 10. அதே மதிப்பு தான் இந்த 6ஆல பெருக்கும் போதும் வரும். சோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். 2 11க்கு 1 மீதி 1, 10 13க்கு 3
மீதி 1, 3 + 1 4, 1 1. ஸோ நமக்கு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. ஸோ நமக்கு எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எதை எடுத்திருந்தோம் அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் விளக்கு கம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவு. ஸோ அது வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம். இங்க நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம். அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் விளக்கு கம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவு ஈக்குவல் டு 114.312 மீட்டர்னு எடுத்து எழுதிக்கிறோம். ரெண்டாவது நம்ம செங்கோண முக்கோணம் ADE எடுக்கிறோம். ஸோ செங்கோண முக்கோணம் ADE இல் இருக்கக்கூடிய கோணம் 60 டிகிரி. இந்த 60 டிகிரிக்கும் நம்ம tan விகிதம் எடுக்கிறோம். அதுதான் எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தை தொடர்புபடுத்தும். எக்ஸுக்கு நமக்கு இப்போ மதிப்பு தெரியும் 114.312. ஸோ ஹெச்சின் மதிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ tan 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் 60 டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் ED பை அடுத்துள்ள பக்கம் AD. ஸோ EDக்கு நம்ம ஹெச்னு பெயரிட்டு இருந்தோம். ADயின் மதிப்பு எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மதிப்பை அப்படியே பிரதிடுறோம். இப்போ நம்ம 66√3ங்கிற இந்த மதிப்பையை கூட இங்க யூஸ் பண்ணிக்கலாம். 66√3 எதுக்காக அப்படின்னா tan 60 டிகிரிக்கும் மதிப்பு √3. √3 மற்றும் √3 பெருக்கும் போது நமக்கு மதிப்பு 3ஆக மாறும். ஸோ நம்ம கணக்கை வந்து ஈஸி ஆக்குறதுக்காக இந்த இடத்துல 66√3 எடுத்திருக்கிறோம். ஈக்குவல் டு ஹெச் பை 66√3. இப்போ நமக்கு தேவையானது ஹெச்சின் மதிப்பு. ஸோ 66√3 இந்த சைடு நம்ம பெருக்கிக்கிறோம். ஸோ √3 பெருக்கல் 66√3. இப்போ நம்ம √3ஐயும் இந்த √3ஐயும் பெருக்கும் போது அதனுடைய மதிப்பு 3ஆக மாறிடும். ஸோ 66 பெருக்கல் 3 ஈக்குவல் டு ஹெச். ஸோ 66 3ஆல பெருக்கிறோம். 6 3 18 8 மீதி 1 6 3 18 1 19. ஸோ ஹெச்சின் மதிப்பானது 198 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது. ஸோ ஹெச்சின் மதிப்பு தெரிஞ்சா நம்ம விளக்கு கம்பத்தின் உயரத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். விளக்கு கம்பத்தின் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு 66 பிளஸ் ஹெச்ங்கிறது தான் மதிப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இங்க போய் நம்ம ஹெச்சின் மதிப்பை பிரதிடுறோம். ஸோ விளக்கு கம்பத்தின் உயரம் ஈக்குவல் டு 66 பிளஸ் ஹெச். 66 பிளஸ் ஹெச்சின் மதிப்பானது 198. இதையும் பிரதிடுறோம். பிரதியிடும் போது நமக்கு 264 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு கம்பத்தின் உயரம் கிடைச்சிருக்குது. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது விளக்கு கம்பத்தின் உயரத்திற்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஸோ நமக்கு இந்த உயரம் வந்து 264 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. இந்த உயரமானது 66 மீட்டர். ஸோ இந்த 264ல இருந்து 66 கழிச்சு ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். விளக்கு கம்பத்தின் உயரம் நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் 264 மீட்டர். அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் நமக்கு கணக்கிலேயே கொடுத்திருந்தாங்க 66 மீட்டர். ஸோ அது ரெண்டுக்குமான வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 264 மைனஸ் 66. 264ல இருந்து 66 கழிக்கும் போது 14க்கு 6 போகும்போது 8, 15க்கு 6 போகும்போது நமக்கு 9, அடுத்து 1. ஸோ 198. 198ன்னு சொல்லி நமக்கு வித்தியாசம் கிடைச்சிருக்குது. ஸோ நம்ம மூன்றுமே இப்ப கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு கணக்குல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு பக்கத்துல ஒரு விளக்கு கம்பம் இருக்குது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து இந்த விளக்கு கம்பத்தின் ஏற்ற மற்றும் இறக்க கோணம் ரெண்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் குறிச்சு அளவுகளையும் குறிக்கும் போது நமக்கு 2 செங்கோண முக்கோணங்கள் அமைது. ஸோ முதல் செங்கோண முக்கோணத்தை பயன்படுத்தி எக்ஸின் மதிப்பு, அதாவது அடுக்குமாடி குடியிருப்பிற்கும் விளக்கு கம்பத்திற்கும் இடைப்பட்ட தொலைவை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் விளக்கு கம்பத்திற்கு இடையே உள்ள தொலைவை 114.312 மீட்டர்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்து அதுல 60 டிகிரிக்கு tan விகிதம் எடுக்கிறது மூலமாக இந்த ஹெச்சின் மதிப்பை 198 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஹெச்சின் மதிப்பை விளக்கு கம்பத்தின் உயரத்துல வந்து பிரதியிடும் போது விளக்கு கம்பத்தின் உயரமும் நமக்கு கிடைச்சிருது. அடுத்து விளக்கு கம்பத்தின் உயரம் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பின் உயரத்திற்கு வித்தியாசம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் கண்டுபிடிச்சு எழுதியாச்சு.